ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வசனத்தை கேட்க தியானிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அனுதின தியானம் ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு உங்களிடத்துல கொண்டு வருகிறோம்ல. இதை தொடர்ந்து நீங்க பாக்குறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? வசனத்தை இருதயத்துல பத்திரப்படுத்துறீங்களா? வசனத்தின்படி வாழ்கிறீங்களா? எந்த நாளுக்கு அந்த நாள் வசனத்தினாலே எச்சரிப்பு அடைறீங்களா? தேற்றப்படுறீங்களா அப்படின்னு எத்தனை கேள்வி கேட்டாலும் நீங்க அங்கிருந்து சொன்னாலும் எனக்கு கேட்காது இல்லையா? அதனால தயவு செய்து நீங்க போன் எடுத்து 8939801234 என்கிற நம்பருக்கு அப்பப்போவாவது எந்த விதத்துல நீங்க இந்த வசனத்தின் மூலம் பலப்படுறீங்க, ஆசீர்வதிக்கப்படுறீங்க, நன்மைகளை பெறுகிறீங்கன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா தெரியப்படுத்தி கொண்டே இருங்க. கமெண்ட் செக்ஷன்ல கூட ஒவ்வொரு நாளும் எங்கிருந்து பாக்குறீங்களோ தெரியப்படுத்துங்க. அதற்காக தேவனை துதித்து உங்களுக்காக ஜெபிக்கவும், நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து உங்களை நேரில் சந்தித்து இன்னும் உங்களை பலப்படுத்தும்படியா கெட் டுகெதர்ஸ் அங்கங்க வைக்க நாங்க ஆயத்தமாக இருக்கிறோங்க. உங்க ஜெபத்துல எங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? சரி, வாங்க இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துது ஆண்டவரே, ஸ்திரப்படுத்துகிறது. உம்முடைய வார்த்தையின்படி நடக்கும்போது எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னொரு முறை எங்கள் ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவரை அறிவீங்களா? ஆண்டவர் கொடுக்கும் பெரிய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டீங்களா? அநேகருக்கு இன்றைக்கு ரட்சிப்பு என்கிற விஷயத்துல அவ்வளவா புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. நாங்க ஆண்டவரை நம்புகிறோம் என்று சொல்லுவாங்க, நல்லதுதான். பேய்கள் கூட கர்த்தர் இருக்கிறார்னு நம்பி நடுங்குதான். அதனால இயேசுவே ரட்சகர் என்று ஒத்துக்கொள்வதுல பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. ஆனா உங்க வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிச்சீங்களா? நீங்க நம்பின ஆண்டவரை பின்பற்றுகிறீங்களா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொன்னது போல, வார்த்தையினால நாவினால இல்லாம முழு இருதயத்தோடு கிரியையில அன்புல நாம ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருக்கணும். பாருங்க, கோடிக்கணக்கான பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க உலகத்துல. ஆனா சிலருக்கே இந்த பெரிய பாக்கியம் கிடைத்தது. எதுக்கோ காரணம் இல்லைங்க. நம்ம பெரியவங்கன்னு கிடையாது, விசேஷமான ஒரு ஜாதியை சேர்ந்தவங்கன்னு கிடையாது. வெறுமனே அவருடைய கிருபை இரக்கங்களினால நம்மில் அநேகரை அவரு அழைத்து கொண்டாரு, தெரிந்து கொண்டாரு. நீ தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட நபர், தேவனாலே நேசிக்கப்படுகிற ஒரு நபர். தேவன் உங்க மேல ஆசையோடு இருக்கிறார் என்ற விஷயத்தை நீங்க எப்பயாவது கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து நீங்க யோசிச்சிங்களா? இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவரின் சித்தத்தை என் வாழ்க்கையில அறிய வேண்டும் என்கிற ஆசை வந்துச்சா? ரொம்ப முக்கியமானதுங்க. தேவை வரும்போது தேவனிடத்துல போய் அதை இதை கேட்பது, கிடைச்சதும் அல்லேலூயா சொல்லிட்டு விட்டுறது இல்லைங்க. அப்பப்போ தேவனோடு கூட நடப்பது, இது சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. தேவனோடு அந்யோன்யமான உறவு கொண்டிருக்கணுங்க. ஒரு முறை ஆண்டவர் கையில வாழ்க்கையை கொடுத்த பின்பு இனி என் சித்தம் இல்ல, அவருடைய சித்தமே என் வாழ்க்கையில நடப்பதாக என்பது நம்முடைய நோக்கமா இருக்கணும். ஒரு முறை நாம எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலேயே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நீங்க தேவனுடைய கிருபையினால தயவினால
ரட்சிக்கப்பட்டீங்க. நீங்க கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்களே தவிர இது உங்களால் உண்டானது அல்ல. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என்னமா இருக்கிறேனோ அது தேவனுடைய கிருபையினாலதான். தேவன் கிருபையினாலே என்னை ரட்சித்துக் கொண்டாரு, நான் அவர் மேல் விசுவாசத்தை வைத்து நான் அதை சுதந்திரித்துக் கொண்டேன் என்று நீங்க சொல்ல முடியும்னு சொன்னா, ஏன் உங்களை ரட்சித்தாரு, ஏன் நம்மை தெரிந்து கொண்டாரு என்பதை நாம அறியணும். 10ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எதற்கு ரட்சித்துக் கொண்டாரு? சரியா கவனிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு அவர் சில நற்கிரியைகள், நன்மையான கிரியைகள், அநேகருக்கு ஆசீர்வாதமான கிரியைகள், சில நல்ல வேலைங்க. யாரோ ஒருவர் பல்பு கண்டுபிடிச்சாரு, இன்றைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். யாரோ ஒருவர் அனஸ்தீசியா கண்டுபிடிச்சாரு, இன்றைக்கு சர்ஜரி செய்து கொள்கிற எல்லாருக்கும் அது பயனுள்ளதா இருக்குங்க. தேவன் அது போல நம்மில் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு நம் மூலமாக ஏதோ ஒரு நல்லது, ஜனங்கள் எல்லாருக்கும் உபயோகமானது, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவது, உங்க படிப்பின் மூலமோ, உங்க திறமையின் மூலமோ, அல்லது அறிவின் மூலமோ, அல்லது தேவன் உங்களுக்கு கொடுத்த வரத்தின் மூலமோ, தேவன் உங்களை ஒரு ஆயுதமா, ஒரு கருவியா, தன்னுடைய கிரியையை செய்ய, தன்னுடைய காரியத்தை நிறைவேற்ற, தன் வேலையில் கருவியாக பயன்படுத்த தெரிந்து கொண்டாரு என்பதை நம்ம உணர்ந்த நாள் நம்முடைய உடல் சிலிர்த்து போகுங்க. என்னை போன்றவனை ஆண்டவர் இப்படிப்பட்ட வேலைக்கு அழைத்தாரா? அன்றைக்கு மோசே இப்படிதான் சொன்னாரு, நானா இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்தை பார்வோனின் கையிலிருந்து விடுவிக்கிறதற்கு நான் எம்மாத்திரம். கிதியோன் அப்படிதான் சொன்னாரு, நானா மீதியானியர்களின் கையில 7 வருஷம் நசுங்கி போன இஸ்ரவேலர்களை விடுவிப்பதற்கு நான் எம்மாத்திரம், நான் கையால் ஆகாதவனே, என்னையா நீங்க தெரிந்து கொண்டீங்க? ஆமா, நான் உனக்கு துணையா இருப்பேன் என்று அன்றைக்கு அவங்கள வைத்து எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாரோ, இன்றைக்கு உங்க மூலமா, என் மூலமா அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிக்கணும்னு நம் வீட்டார, நம்ம சொந்தக்காரங்களை ஆண்டவர் இடத்துல கொண்டு வருகிற பெரிய வேலைய, இளைத்து போனவர்களை தேற்றுகிற ஞானத்தை, அநேகருக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து நோக்கமில்லாம வாழ்கிறவங்களுக்கு வழிகாட்டுகிறவங்களாக, நடத்துகிறவங்களா இருக்கணும்னு ஆண்டவர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். ஒரு தகப்பனா அதுக்குதான் உங்களை தெரிந்து கொண்டாரு, உங்க வீட்டிலிருந்து சிறந்தவங்க வரணும்னு. அதுக்குதான் ஒரு தாயா உங்களை ஏற்படுத்தினாரு, உங்க வயிற்றுல பிறக்கிற பிள்ளைங்க உலகத்துல அநேக ஆத்மாக்களை பிடிக்கிறவங்களா மாறணும்னு. அதை மிஞ்சி நம்ம யோசிக்கிறது இல்லைங்க. ரட்சிக்கப்பட்டோம், ஹல்லேலூயா என்கிறோம், சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், போதும் நினைக்கிறோம், வசனம் கேட்கிறோம், போதுமே நினைக்கிறோம்ல. ஆனா தேவனுடைய திட்டம் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்தது, எத்தனையோ பேர் இருக்கும்போது உங்களை தெரிந்து கொண்டது, உங்களுக்காக முன்னமே அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாராம், அலாட் பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி இருக்கிறாரு. நற்கிரியைகளை செய்வதற்கு, ஆயத்தப்படுத்தின நற்கிரியைகளை செய்வதற்கு நாம கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அந்த நற்கிரியைகளை செய்வதற்கு தகுந்தது போல உங்களை எக்யூப் பண்ணுவதற்கு, உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு கிறிஸ்துவில நம்மை உருவாக்கி, கிறிஸ்து அடிசூடல நடந்து, கிறிஸ்துவனுடைய சாயலை பெற்று, கிறிஸ்துவின் குணங்களை பெற்று, அவர் மனதை அறிந்து, அவர் அன்பை பெற்று, அவரை போல இந்த உலகத்திலே அவருடைய பிரதிநிதிகளாய் வாழ்வதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரு, உன்னை தெரிந்து கொண்டாரு. நம்புகிறாயா? ஏன் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? ஒரு அந்நிய குடும்பத்திலிருந்து தேவன் ஏன் உங்களை ஏற்படுத்தி கொண்டாரு? நீங்க அவரை தேடாவிட்டாலும் ஆண்டவர் ஏன் உங்களை தேடி பிடிச்சாரு? உங்க ஆபத்துல நீங்க கூப்பிட்ட போது ஏன் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்து, உங்க குடும்பத்தை விடுவித்து, உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்து உங்களை இவ்வளவு ஆசீர்வதிக்கிறாரு? அவர் முன்னமே உங்கள் குடும்பத்திற்காய் ஆயத்தப்படுத்தின நற்கிரியைகளை செய்யும்படிக்கு.
கிறிஸ்துவிலே உங்களை பலப்படுத்துவதற்கு, உங்களை ஸ்திரப்படுத்துவதற்கு, ஆயத்தப்படுத்துவதற்கு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவர் நம்மை எப்படி வைப்பாரோ, அவர் எப்படி நம்மை நிர்மிப்பாரோ அப்படி நம்மை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய வேலையை செய்யத்தக்கவர்களாய் நம்மை ட்ரெயின் பண்ணுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பிறக்கும்போது குழந்தைங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்க வளரும்போது பாருங்க, சிலர் விளையாட்டுல சிறப்பா இருப்பாங்க, சிலர் படிப்புல சிறப்பா இருப்பாங்க, சிலர் இன்வென்ஷன்ஸ்ல சிறப்பா இருப்பாங்க, சிலருக்கு சில விஷயத்துல பர்டிகுலர் டேலண்ட்ஸ் இருக்கும். மற்ற பிள்ளைகளுக்கு வேற விஷயங்கள்ல அவங்க இன்ட்ரெஸ்ட வச்சு நம்ம புரிந்து கொள்வோம் அவங்க என்னமா வருகிறாங்க என்று. தேவன் அப்படியே ஏற்படுத்தி கொள்கிறாரு. உங்க பிள்ளைங்க மியூசிக் வாசிக்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சா அதுக்கேற்ற டியூட்டர்ஸ் வைங்க அவங்களுக்கு. உங்க பிள்ளைங்களுக்கு லாங்குவேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுல சிறப்பா வர மாதிரி பாருங்க. உங்க பிள்ளைங்களுக்கு விளையாட்டு மேல ஆசை இருந்தா அதுல அந்த விளையாட்டில் அவங்களுக்கு அலோவ் பண்ணுங்க. அவங்கள விளையாட்டு முக்கியம் இல்ல, ஆனா உடற்பயிற்சி முக்கியம்னு வேதம் கூட சொல்லுதுங்க. ஆனா ஆண்டவருக்குள்ள ஒழுக்கத்துல நம்ம பிள்ளைங்களை நம்ம ஆயத்தப்படுத்தும் போது ஒரு நாள்ல இன்ஜினியர் ஆக மாட்டாங்கல்ல, ஒரு நாள்ல டாக்டர் ஆக மாட்டாங்கல்ல, ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னா ஒரு நாள்ல முடியாதுல்ல. அந்த பிள்ளைங்க வளரும் போது அதற்கேற்றபடி நாம அவங்கள உருவாக்கி கொள்ளும் போது, அந்த பிள்ளைங்களும் அதற்கேற்றபடி மாற்றிக்கொள்ளும் போது அவங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் தீர்க்கப்படுகிறது. அதுபோல தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சையை தீர்க்கணும்னா ஆண்டவரை அறிந்த நாம தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க பெரியவங்களா இருந்தாலும் பிள்ளைங்க தான். ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனை எதுக்கு என்ன ஏற்படுத்தி கொண்டீங்க, என்னை ஏன் தெரிந்து கொண்டீங்க என்று நீங்க கேட்க கற்றுக்கொண்டா, நீங்க தேவனுடைய சித்தத்தை அறிந்தா, எனக்காக இருக்கிற நற்கிரியை என்ன, உங்க கைகள்ல நான் பயன்படணும்னா இன்னும் என்னில் இருக்கிற சில தடைகளை உம்முடைய கைகளால ஆண்டவரே எடுத்து போடுங்க, மாற்றிடுங்க, விடுதலை கொடுங்க, என்னை பணைந்து கொள்ளுங்க. உங்களை போல உங்க மனசு எனக்கு கொடுங்க, உங்க அன்பு எனக்கு கொடுங்க, உங்களை போல என்ன செய்து கொள்ளுங்கன்னு எப்பயாவது ஜெபிச்சீங்களா? எவ்வளவு உயர்ந்த ஜெபங்க. நம்ம ஜெபங்கள்லாம் எவ்வளவு சிறியதா இருக்கு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பயனுள்ள பாத்திரமா என்ன செய்யுங்க ஆண்டவரே, நீங்க பயன்படுத்துகிற பாத்திரமா என்ன செய்யுங்க ஆண்டவரே, உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறவனா என வணைந்து கொள்ளுங்க என்பது இன்றையிலிருந்து உங்க ஜெபங்கள்ல முக்கியமான வார்த்தைகளா இருக்கட்டும். எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, என்னை இங்க கொண்டு போங்க, அங்க கொண்டு போங்க, எனக்கு என்ன செய்தீங்க என்கிற ஒரு கசப்பான மனதோட ஜெபிக்கிறீங்களோ என்னமோ தவிர, அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய தீர்மானங்கள் நடக்கிறதில்ல. தேவன் உங்களை எந்த நற்கிரியைக்காக ஆயத்தப்படுத்தினாரோ அதை நீங்க செய்யணும்ன்ற ஆசை உங்களுக்கு வருகிறதில்ல, கண்கள் திறக்கப்படுகிறதில்ல. எதுக்குமே பிரயோஜனமற்றவங்களா, தேவனுக்கும் பயனற்றவங்களா நீங்க எதுவும் செய்ய முடியாமலே உங்களுடைய நாட்கள் போயிடுதுங்க. ஓ தாயே, உனக்காக ஒரு திட்டம் இருக்கிறது. தகப்பனே, உனக்காக ஒரு நோக்கம் இருக்கு. தேவ மனிதனே, ஊழியனே, நீ நினைக்கிற ஊழியம் செய்வதல்ல, தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு நீங்க எந்த விதத்துல ஊழியம் செய்யணும்னு. எத்தனை ஊழியக்காரங்களை அவர் அழைத்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷமான நற்கிரியைக்காக விசேஷமான விதத்துல பயன்படுத்த அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அவருடைய சித்தத்தை அறிந்தா, அந்த விதத்துல வணையப்பட்டா அற்புதமா நம்ம கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். ஒரு சின்ன ராஜ்யத்துக்கு ராஜாவாக இருந்திருப்பாரு, அதுவும் கொஞ்ச காலம் ராஜாவா இருந்திருப்பாரு மோசே. ஆனா அவர் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு தேவனுக்கு ஒப்பு கொடுத்த போது எவ்வளவு பெரிய தலைவரானாருங்க. 40 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனத்தாரை நடத்தினது மட்டும் கிடையாது, அற்புதங்கள் என்றைக்கும் நடக்காத அற்புத ஆச்சரியங்களை உலகத்துக்கு காட்டினாருங்க. தேவனின் கையில உங்களை வைங்க. உங்க மூலமா வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ஆண்டவர் உங்களை அவருடைய சாட்சியா பயன்படுத்துவாரு. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஒரு முறை எங்களை பாருங்கப்பா. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு பெற்று எதற்காக எங்களை நீ ரட்சித்தீரோ அறியாம எங்கள் இஷ்டம் போல நாங்கள் வாழ்கிறோமே தவிர, இது போதுமென்று நினைத்து இதிலேயே சந்தோஷப்படுகிறோமே தவிர, எந்த பெரிய எண்ணத்தோடு எந்த நற்கிரியைக்காக தேவன் என்னை முன்னமே ஏற்படுத்தி கொண்டாரோ, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்தாரோ, அனுதினமும் அவருடைய வார்த்தை கேட்கும் வாய்ப்பு கொடுத்தாரோ, செபிக்கிற ஆராதிக்கிற சபையில என்ன வைத்தாரோ,
விசுவாசத்திலே முன்னுக்கு போகும்போது தேவனுடைய திட்டங்கள் என் பேரில் என்னவென்று அறியும்படிக்கு விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் விசேஷமா இன்றைக்கும் சமூகத்தில் முழங்காலிட்டு எங்களுக்காக ஆயத்தப்படுத்தின நற்கிரியையை நாங்கள் அறியும்படி, அதை செய்யும்படிக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும், உம்முடைய கையினால எங்களை வணைந்து கொண்டு உம்முடைய ஆவியினால எங்களை நிரப்பி உம்முடைய கருவிகளாய் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கும்படிக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் குறிப்புகளுக்கும் நீங்க 8939801234 என்கிற கீழ்காண்கிற நம்பருக்கு நீங்க எந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க எல்லாவற்றையும் பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, அற்புதமா தேவனிடத்திலிருந்து பதில பெறுவீங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு இதே அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்